வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. ஒரு விண்டோஸ் மிஷின் எடுத்துட்டீங்கன்னா அதில் நிறைய டிரைவ்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதை நம்ம ஃபோல்டர்னு சொல்லலாம், டைரக்டரின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டைரக்டரியை வந்து நான் கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு டைரக்டரியிலேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு டைரக்டரி மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இந்த GUI யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் C# கோடில் கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நம்மளால டைரக்டரியில் சில ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் மினி பைட்ஸ் வீடியோ சீரீஸில் ஒரு டைரக்டரியை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு 5 ஆப்ரேஷன்ஸ் மட்டும் எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த டைரக்டரிக்குள்ள தான் சில ப்ராசஸ் பண்ண போறேன். அதாவது C::ல யூசர்ங்கிற ஃபோல்டருக்குள்ள வசந்த் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள சோர்ஸ்ல ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்கு ஒரு பாத்துன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த பாத்துக்குள்ள தான் நான் லேண்ட் ஆயிருக்கேன். இப்போ இந்த பாத் எடுக்கணும், நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாத்தோடைய URL கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்தோட URL வச்சுக்கிட்டு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ என்னென்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு டைரக்டரி பாத் கொடுத்தேன்னா அந்த டைரக்டரி உண்மையாலுமே பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா, இல்ல நீங்க கொடுக்கிற ஒரு டைரக்டரி பாத்துக்கு நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணுமா, நீங்க கொடுத்த ஒரு டைரக்டரி என்னால டெலீட் பண்ணணுமா, இல்ல நீங்க கொடுத்த டைரக்டரிக்குள்ள எத்தனை சப் டைரக்டரிஸ் இருக்கு, நீங்க கொடுத்த டைரக்டரிக்குள்ள எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிற இந்த 5 ஆபரேஷனை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக் டைரக்டரி எக்ஸிஸ்ட். ஒரு டைரக்டரி இருக்கா இல்லையாங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் கிளாஸ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடுக்கு நீங்க அந்த டைரக்டரியோட பாத் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த டைரக்டரி பாத் உண்மையாலுமே உள்ள எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். இது ட்ரூன்னு கொடுத்ததுன்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம், ஃபால்ஸ்ன்னு கொடுத்ததுன்னா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ இந்த டைரக்டரி அப்படிங்கிற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா system.io அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. சரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த URL பாத் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாத் C::user வசந்த் சோர்ஸ் ரெப்போஸ் அப்படிங்கிற பாத். ஸோ இந்த பாத்து தான் நான் ஆக்சஸ் பண்ண போறேங்கிறத கொடுத்துறேன். இதுதான் பாத். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இதுல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு எப்பயுமே நம்ம டபுள் கோட்ல வச்சு பண்ணுவோம். ஆனா ஏன் @ போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த @ சிம்பிள் நான் எடுத்தேன்னா என்ன ஆகும்னா இங்க கொஞ்சம் எரர் வரும். இதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஸ்லாஷ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸா ஒர்க் ஆகும். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கன்சோல் அப்ளிகேஷன்லாம் பார்த்திருப்போம். /n அப்படின்னு போட்டா நியூ லைன், அதாவது இது ஒரு நியூ லைனா பிரிண்ட் ஆகிறதுக்காக இப்படி கொடுப்போம். இது மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் ஃபார்மட்டுக்காக இந்த ஸ்லாஷ் இருக்கிறதுனால இது வந்து URL இது எடுத்துக்க மாட்டேங்குது. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, 1-2 ஸ்லாஷ் போட்டீங்கன்னா இது ஹேண்டில் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த 2 ஸ்லாஷ் போடாம நீங்க என்ன வருதோ அதை போட்டுக்கிட்டு முன்னாடி ஒரு @ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டபுள் கோட்டுக்கு முன்னாடி ஒரு @ போட்டீங்கன்னா இது வந்து ஹேண்டில் ஆயிரும். ஸோ என்ன பார்த்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன், இந்த ரெப்போஸ் அப்படிங்கிற பார்த்து இருக்கான்னு பாக்குறேன். அதுக்கு முதல்ல அதை ஒரு ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு டைரக்டரி அப்படிங்கிற அந்த கிளாஸை மென்ஷன் பண்ணி டாட் வச்சு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி அதுக்கு அந்த ஸ்ட்ரிங்கை பாராமீட்டரா பாஸ் பண்றேன். இது வந்து ஒரு பூலியனை ரிட்டர்ன் பண்றதுனால அது இஃப்க்குள்ள போட்டு அது ட்ரூ ஆச்சுன்னா டைரக்டரி எக்ஸிஸ்ட்னு போடுறேன், இல்லைன்னா டைரக்டரி நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்றதுக்கு இதை ரன் பண்றேன். பாருங்க டைரக்டரி எக்ஸிஸ்ட்னு வருது. இப்போ ஒருவேளை நான் இல்லாததை ஒன்று கொடுக்குறேன், ரெப்போஸ் 2ன்னு கொடுக்குறேன். பாருங்க என்னுடைய ஃபோல்டருக்குள்ள சோர்ஸ்க்குள்ள ரெப்போஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு, ரெப்போஸ் 2 இல்ல. ஸோ அதனால இப்போ என்ன ஆகணும், இதை ரன் பண்ணா டைரக்டரி நாட் எக்ஸிஸ்ட் தான் த்ரோ பண்ணணும். பாருங்க டைரக்டரி நாட் எக்ஸிஸ்ட் த்ரோ பண்ணிருச்சு. சோ அப்ப இது கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இப்படிதான் டைரக்டரி டாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு டைரக்டரி இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ண முடியும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது கிரியேட் டைரக்டரி. இப்போ எனக்கு அந்த ரெப்போஸ் அப்படிங்கிற டைரக்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள டைரக்டரி 1 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ணணும். சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே டைரக்டரிங்கிற கிளாஸ் தான். இதுல வந்து என்னன்னா டைரக்டரிங்கிற கிளாஸ்க்குள்ள கிரியேட் டைரக்டரி அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி டைரக்டரி எக்ஸிஸ்ட்க்கு ஒரு மெத்தட் இருந்ததோ கிரியேட்டுக்கும் கிரியேட் டைரக்டரின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சோ இந்த மெத்தடுக்கு நீங்க எந்த டைரக்டரி கிரியேட் பண்ணுமோ அதனுடைய முழு பாத்தையும் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற அந்த முழு பாத்துலயும் எந்த கடைசி டெஸ்டினேஷன் பாத் எதுவோ அந்த இடத்துல போய் அந்த டைரக்டரியை கிரியேட் பண்ணிரும். ஆனா நம்ம ஏன் இங்க எக்ஸிஸ்ட் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண வரீங்க. இப்ப டைரக்டரி 1 அப்படிங்கிறது அந்த ரெப்போஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இல்லைன்னா ஓகே கிரியேட் ஆயிரும். இப்போ ஒருவேளை ஏற்கனவே டைரக்டரி 1 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும், அப்ப இந்த கிரியேஷன்ல உங்களுக்கு எரர் த்ரோ ஆகும். ஆல்ரெடி டைரக்டரி 1 அப்படிங்கிற ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி த்ரோ ஆகும். இந்த எரரை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், நீங்க எந்த டைரக்டரி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அது இருக்கான்னு பாத்துக்கிறோம். அது இல்லைன்னா மட்டும் கிரியேட் பண்றோம். இருந்ததுன்னா நம்ம கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கன்சோல்ல எரர் த்ரோ பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெப்போஸ்க்குள்ள டைரக்டரி 1 அப்படிங்கிற ஃபோல்டர் இல்ல. ஏன்னா டெமோ ஏபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, டெமோ கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஆனா டைரக்டரி 1 அப்படிங்கிற ஃபோல்டர் இந்த ரெப்போஸ்க்குள்ள இல்ல. அப்ப
இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸிஸ்டான்னு பார்க்கும், இருக்காது. அப்ப எல்ஸ்குள்ள போய் கிரியேட் டைரக்டரி அப்படிங்கிறது கால் ஆயிரும். இப்போ நீங்க ஃபோல்டர் போய் பார்க்கும்போது டைரக்டர் 1 அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதே கூட திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன், டைரக்டரி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன், டைரக்டர் 1ங்கிற ஃபோல்டர் இப்போ ஏற்கனவே கிரியேட் ஆனதுனால திரும்ப கிரியேட் ஆகாது. ஸோ இதை இப்படி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதா பார்க்க போறது டெலிட் டைரக்டரி. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாத்தீங்களா அந்த டைரக்டர் 1, இந்த ஃபோல்டரையே இந்த டைரக்டரியே நான் டெலிட் பண்ண போறேன். ஸோ இப்போ கிரியேட் டைரக்டரியில என்ன நம்ம கத்துக்கிட்டோமோ அதை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி ஒரு டைரக்டரி ஏற்கனவே இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா மட்டும் கிரியேட் பண்றோமோ, அதே போல ஒரு டைரக்டரியை டெலிட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கான்னு பார்த்துட்டு டெலிட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது இல்லையான்னு பார்த்துட்டு கிரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணும்போது இருக்கான்னு பார்த்துட்டு டெலிட் பண்ணணும். ஸோ இங்க நான் எதிர்பார்க்கிற ஒரு டைரக்டரி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தா மட்டும் டெலிட் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்றேன். ஸோ வெரி சிம்பிள். அதே மாதிரி டைரக்டரிங்கிற கிளாஸ் டாட் வச்சு டெலிட் அப்படிங்கிற மெத்தட் அந்த பார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த டைரக்டரியை இந்த கோட் வந்து டெலிட் பண்ணிரும். சோ இங்கே அதே தான், எக்ஸிஸ்டான்னு பார்க்கறேன், ட்ரூவா இருந்தா மட்டும் டெலிட் பண்றேன், இல்லைனா டைரக்டரி நாட் ஃபவுண்ட் கொடுத்துறேன். இப்போ இதை ரன் பண்றேன், பாருங்க டைரக்டரி டெலிட்டட்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள போய் பார்க்கறேன், டெலிட் ஆயிடுச்சு. திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன், டைரக்டரி நாட் ஃபவுண்ட். ஏன்னா ஏற்கனவே இது டெலிட் ஆயிடுச்சு, அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கும்போது அது இருக்காது. உடனே நம்ம அங்கேயே என்ன சொல்லிடுறோம், டைரக்டரி நாட் ஃபவுண்ட்னு சொல்லிடுறோம். நம்ம நாலாவதா பார்க்க போறது லிஸ்ட் ஆஃப் சப் டைரக்டரிஸ். நீங்க ஒரு டைரக்டரி கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரிக்குள்ள எத்தனை சப் டைரக்டரிஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த இதே டைரக்டரி பாருங்க, இதுக்குள்ள ரெப்போஸ் அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள டெமோ ஏபிஐங்கிற ஒரு டைரக்டரியும் டெமோ கன்சோல் அப்படிங்கிற டைரக்டரியும் இருக்கு. இதை வந்து நான் ஒரு லிஸ்டா வாங்கணும், அதை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து டைரக்டரி அப்படிங்கிற அந்த கிளாஸ்ல கெட் டைரக்டரிஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்குள்ள நீங்க அந்த பாத் அனுப்பிச்சீங்கன்னா இது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டைரக்டரிஸை ஸ்ட்ரிங் அரேவா பாஸ் பண்ணிரும். ஸோ ஸ்ட்ரிங் அரேங்கும் போது இதனுடைய லென்த் கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா உள்ள டைரக்டரிஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா டைரக்டரிஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம லூப் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணனா பாருங்க, எனக்கு உள்ள இருக்கிற அந்த டெமோ ஏபிங்கிற டைரக்டரியும் டெமோ கன்சோல் அப்படிங்கிற டைரக்டரியும் ஃபார் லூப்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்ன டைரக்டரி. இப்போ நான் ஒரு டைரக்டரி கொடுக்குறேன், அந்த டைரக்டரிக்குள்ள எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ எப்படி நம்ம லிஸ்ட் ஆஃப் சப் டைரக்டரி பார்த்தோமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ டைரக்டரிக்குள்ள டாட் வச்சு கெட் ஃபைல்ஸ் அண்ட் தென் டைரக்டரியோடைய பாத்தை வந்து பெராமீட்டரா கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவை ரிட்டர்ன் பண்ணும். இதுக்குள்ள டைரக்டரி இல்லாம உள்ள இருக்கிற ஃபைல்ஸை காட்டும். இங்கேயே அதே கான்செப்ட் தான். ஃபைல்ஸோட லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அரேவே வரதுனால லென்த் பார்க்குறோம், லென்த் கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா ஃபைல்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இருந்ததுன்னா நான் என்ன பண்றேன்னா லூப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிட்ட டைரக்டரி வந்து அந்த ரெப்போஸ்க்குள்ள டெமோ கன்சோலுக்குள்ள டெமோ கன்சோல். ஸோ டெமோ கன்சோலுக்குள்ள இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு, 2 சப் டைரக்டரிஸ் இருக்கு. நம்ம ஃபைல்ஸ் மட்டும் தான் பார்க்குறோங்கிறதுனால இந்த 3 ஃபைல்ஸ் தான் லிஸ்ட் ஆகும், அதையும் பார்த்துடலாம். இதை ரன் பண்றேன் பாருங்க, சிஎஸ் ப்ராஜெக்ட் சொல்யூஷன் ஃபைல், ஒரு ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்ங்கிற 3 ஃபைல். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நான் பேசிக்கா ஒரு டைரக்டரிக்குள்ள நம்ம ஃப்ரீக்வெண்டா பண்ணக்கூடிய சில 5 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ வெரி சிம்பிள். டைரக்டரிங்கிற ஒரே ஒரு கிளாஸ் போதும், அந்த கிளாஸை வச்சுக்கிட்டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இருக்கான்னு பார்க்கும், கிரியேட் டைரக்டரி கொடுத்தீங்கன்னா டைரக்டரி கிரியேட் ஆகும், டெலிட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் கெட் டைரக்டரிஸ் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸோட லிஸ்ட் எடுத்துக்கலாம், கெட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம உள்ள இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸோடைய இதெல்லாம் டீடைல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.